புனேவில் உயரமான கட்டடத்தில் ஏறி நண்பர் ஒருவரின் கையை பிடித்து தொங்கியபடி இளம் பெண் பதிவிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். ஆபத்தை உணராமல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? தற்பொழுது பாத்தீங்கன்னா இளைஞர்களிடையே இந்த சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய பிரத்யேக ரீல்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறது அதிக அளவுல மோகமா இருக்கு. இவங்க இதற்காக தனி போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் இதை எல்லாமே அரேஞ்ச் செஞ்சு பண்றாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா பூனாவை சேர்ந்த ஒரு சிறுமி ஒருத்தவங்க இது மாதிரி ரீல்ஸ் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரமான கட்டிடத்துல ஏறி தன்னுடைய நண்பரோட கையை பிடிச்சு அந்தரத்துல தொங்கி அந்த ரீல்ஸ் எடுத்தது பாத்தீங்கன்னா காண்போரை எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய செய்யுச்சுன்னே சொல்லலாம். இது தொடர்பா பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸை பார்த்தவங்க எல்லாருமே உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு இது போன்ற செயல்களை தடுக்கப்படணும், இது போல நடந்துக்கிறவங்கள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு புகார் அளிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சிறுமி பாத்தீங்கன்னா எந்த வித பாதுகாப்பு உபகரணம் இன்றி பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்ல அந்தரத்துல தொங்கி அந்த ரீல்ஸ் எடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கினே சொல்லலாம். போலீஸுக்கு இவங்க தகவல் கொடுத்ததை அடுத்து இந்த சிறுமி யாரு அப்படிங்கிறத போலீசார் தற்பொழுது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற செயல் மரணத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுல போலீசார் இது மாதிரி செயலை தடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சிறுமி மேல நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு உறுதியா இருக்காங்கன்னு சொல்லலாம். நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.